கியூட் பேபி அத்தியாயம் 41. நான் உங்கள் சுராமிகா. பிரியாவை அன்பு வீட்டிலிருந்து கூட்டிக் கொண்டு போக கார்த்தி வந்திருந்தான். ஆனால் கார்த்தியுடன் பிரியாவை அனுப்ப முடியாது என்று அன்பு சொல்லிக் கொண்டிருக்க, அன்பு, உனக்கு சுபிதா கரெக்டா இருக்கா? பிரியா கரெக்டா இருக்க மாட்டாள். நீயா ஏதாவது கில்ட்டி ஃபீலிங்ஸ் எடுத்து உன் மண்டையில போட்டு குழப்பாமல் நீயும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் என்னோட வீட்டுக்கு போறேன். நீயே கொண்டு வந்து பிரியாவை என்கிட்ட விட்டுடுடா ப்ளீஸ் என்று சொல்லிக்கொண்டு கார்த்தி எதிரில் இருக்கும் தன்னுடைய வீட்டை திறந்து உள்ளே போனான். அன்பு தன் அம்மாவின் அறைக்குள் நுழைந்தான். அம்மா கண் கலங்கி உட்கார்ந்து இருப்பதை பார்த்து அவர்களின் காலடியில் உட்கார்ந்து அவர்களின் மடியில் படுத்தான். மகா அவன் முடியை வருடி விட, அம்மா, எனக்கு பிரியா வேணுமா? என்கிட்ட இருந்து பிரியாவை பிரிச்சு கூட்டிட்டு போறேன்னு அவன் சொல்றான். என்னால பிரியாவை அனுப்ப முடியாது. இவளும் போறேன்னு நிக்கிறாமா. டேய், இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம். நீ பிரியா கிட்ட காதல சொல்லல. அவகிட்ட சொல்லி புரியவை. அப்பதான் அவ புரிஞ்சுக்குவா. உன்னை விட்டுட்டு போக மாட்டாடா. இல்லம்மா, எப்படி சொல்றீங்க? அவ என்னை காதலிக்கவே இல்லை. காதலிச்சிருந்தா என்னை விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணியிருக்க மாட்டாள். சுபி செய்த அதே தப்பு தான் இவளும் செய்யறா. நான் எதுவுமே சொல்லாம அவ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. நான் என்னோட காதலை சொன்னதுக்கு அப்புறம் என்னை விட்டு போயிட்டானா எனக்கு அதை விட வலியா இருக்குமா? என்ன ஆனாலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் அவ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. முட்டை மாதிரி பேசாதடா. அவ மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லிட்டா. அப்போ நீ உன்னோட மனசுல இருக்கிறத சொன்னாதானே அவளுக்கு புரியும். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அம்மா, என்னை காதலிக்கிறது எதுக்கு தெரியுமா? கார்த்திக்கும் ஸ்னேகாவுக்கும் இடையில இருந்துடக்கூடாது என்கின்ற ஒரு பயம். நான் அவளை விட்டுட்டா அவ அங்கதான் போயாகணும்னு நினைச்சா. அதனால என்கிட்ட அடைக்கலம் கேட்கிறாள். அது இல்லையேம்மா காதல். அவளுக்குள்ள உண்மையான காதல் இருந்திருந்தா கார்த்திக் கூப்பிட வந்தப்போ என்ன சொல்லி இருக்கணும்? நான் இவர் கூட தான் வாழ்வேன்னு சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? போறேன்னு தயாராகிறா. அவளுக்கு என்ன பிரச்சனையோடா? வாயை திறந்து கேளுடா. அப்பதானடா அவளுக்கு புரியும். பிளீஸ்டா. முடியாதுமா, அவளை விட மாட்டேன்னா. அந்த ரூம்குள்ள போட்டு அடைச்சு போட்டு இருக்கேன். அவளை எத்தனை நாளைக்கு ரூம்ல அடைச்சு போட்டு பாதுகாப்ப? நீயும் சொல்ல மாட்ட காதல. அப்படி இருக்கும்போது அவ எப்படி இங்க இருப்பா? ஒழுங்கு மரியாதையா போய் அவளை சமாதானப்படுத்து என்று அம்மா அனுப்பி வைக்க, அன்பு தன் ரூமுக்கு போய் கதவை திறக்க, கதவின் அடியில் இருந்தவள் பட்டென்று எழுந்து வெளியில் போக நிற்க, அவள் கையை பிடித்து இழுத்து பெட்டில் பிடித்து தள்ளினான். கதவை இறுக்கமாக பூட்டி கொண்டு, என்னடி உன் பிரச்சனை? அவன் வந்து கூப்பிட்டா நீ போயிடுவியா? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நீ அவனை லவ் பண்றியா? அவனை கல்யாணம் பண்ணலான்னு தானே இருந்த. தெரியாம நான் கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன். அதனால உனக்கு ஒன்னும் பண்ண முடியல, அப்படிதானே என்று அதட்ட, ஓனரே, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஏதாவது தப்பா பேசினா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஓ, அவனை சொன்னா உனக்கு கோபம் வருதா? சூப்பர், பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அதான் உண்மையையும் கூட. நீ அப்படிப்பட்டவ தானடி என்றான். தலைமுடியை பிடித்து இழுத்து சத்தமாக அழுதாள் பிரியா. இனிமேல் அப்படி சொல்லாத பிளீஸ், உன்னை கெஞ்சி கேட்கிறேன். நான் மாமாவை அப்படி ஒரு எண்ணத்தில் பார்க்கவே இல்லை. என்னை நீ நம்பு. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா. என்னை புரிஞ்சுக்கோடா. நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிதானே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிற அன்பு. நீ என்ன அன்பு? நீ என்னை அன்புன்னு கூப்பிட்ட என்று அழுது கொண்டே அவள் அருகே போய் அவள் கன்னங்களை இறுக்கமாக பிடித்தான். இன்னொருக்க சொல்லுடி பிளீஸ். அன்புன்னு எல்லாருக்கும் கேட்கும்படி சொல்லு. சாரி, வாயில தெரியாம வந்துருச்சு. இனிமேல் அப்படி கூப்பிட மாட்டேன். அப்படி கூப்பிடுற உரிமை சுபிக்கு மட்டும்தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்னடி ஆச்சு? எதுக்குடி சுபிய போய் இதுல இடையில இழுக்கிற? அவளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லடி. எனக்கும் உனக்கும் தாண்டி சம்மதம். உனக்கு புரியுதா பேபி? உனக்கு புரியுதா? நீ ஏன் இப்படி இருக்க? ஏன் உனக்கு புரியலையா? உனக்கு நான் இடைஞ்சலா இருக்கேன்னு நீ சொன்ன. அதனால நீதானே மாமாக்கு ஃபோன் பண்ணியிருக்க. அதனாலதான் மாமா வந்திருக்கு. அப்ப நான் மாமா கூட போறது தானே கரெக்டு. நீ இங்க நடக்கிறதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்ட. நான் உனக்கு சுபிக்கு இடையில இருக்கிறேன். அப்படித்தானே நீயும் சொல்லியிருக்க. அவளை அள்ளி அணைத்து அவன் மார்பில் போட்டுக்கொண்டு அவள் முகத்தை பார்த்தான். யார் அப்படி சொன்னது? இப்படி நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. பொய் சொல்லாத. நீதான் ஃபோன் பண்ணியிருக்க. நான் உனக்கு இடைஞ்சல் பண்றேன்னு நீதான் சொல்லியிருக்க. அதனாலதான் மாமா என்னை கூட்டிட்டு போக வந்திருக்காரு. ஐயோ டே தங்கமே, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நான் கார்த்திக்கிட்ட சொல்லல. என்னை நம்பு. நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன்?
என்னை விட்டு விட எனக்கு தோணல. உன்னை விட்டு விட எனக்கு தோணல. உன்னை என் கூடவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. என்னை பப்பாட்டியா வச்சுக்க போறியா? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? நான் மாமா வீட்டுக்கு போறேன். கதவு திறந்து விடு. போகாதேன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோ பிரியா என்று சொல்லிக்கொண்டு அவள் இதழில் தேன் பருக ஆரம்பித்தான். அவளை இறுக்கமாக கட்டி அணைத்தான். அவள் எவ்வளவோ தடுத்தும் அவளால் முடியவில்லை. அவள் உதட்டை தன் முகத்தில் வைத்து தேய்த்து கொண்டே, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி. நீ என் கைக்கு வந்ததுமே என்னவெல்லாம் மாத்தி இருக்கணும். சரி இருக்கட்டும், கார்த்திகிட்ட சம்மதம் கேட்கலாம்னு நினைச்சது என்னோட தப்பு. புரிஞ்சிருச்சு. நீ அவன் கூட போவ, அப்படித்தானே? ஆமா, போகணும். எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை. பரிதாபப்பட்டு நீ என்னை ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற அன்பு காதல்ல இருந்து வரணும். ஆனா அது உனக்கு வரவே வராது. உனக்கு தான் ஏற்கனவே சுபிக்கிட்ட வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி வரும்? கதவை திறந்து விடு. நான் போகணும். எனக்கு தெரியும், உங்க அம்மாவை நான் நல்லா பாத்துக்கிறதுனால உங்களால என்னை விட முடியல. அதே மாதிரி சுபியையும் விட முடியல. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க அம்மாவை அடிக்கடி நான் பாத்துக்கிறேன். போதுமா? இப்ப என்னை விடுங்க. அவளை பிடித்து தள்ளி விட்டு கொண்டு எழுந்து கதவை திறந்தான். போய் தொலை. இனிமேல் நீ இங்க இருக்கக்கூடாது. சத்தியமா சொல்றேன். நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். நீ ஏன் என்கிட்ட வருவ? மறுபடியும் வர வைப்பேன். நீ திரும்பி வந்தேன்னா நான் உன் கூட பேச கூட மாட்டேன். இதோட நமக்குள்ள இருந்த எல்லாம் முடிஞ்சு போச்சு. போ, வெளியில போ. சந்தோஷமா அனுப்பி வைக்க கூடாதா? எதுக்கு என்ன இப்படி மிரட்டுறீங்க? சந்தோஷமா தாண்டி அனுப்புறேன். போ, என் வீட்டை விட்டு நீ போ. எங்க அம்மாவை தேடி மட்டும் இந்த வீட்டுக்கு வந்த செருப்பால அடி வாங்குவேன். எங்க அம்மாவை என்னைக்குமே பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. எவளுக்குமே பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னால மட்டும் எங்க அம்மாவை பார்க்க முடியும். என்னால பார்க்க முடியாம நான் உன்னை விடல. சொன்னா புரியுதாடி உனக்கு? நான் என்ன சொன்னாலும் புரியாதுடி. கார்த்தியை வர வச்சுட்டு நான் வர வச்சேன்னு சொல்றேன்ல. போ. எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. எங்க அம்மாவை இப்படி பாத்துக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அவனை வர வச்சு இதை உனக்கு சொல்ல முடியல. அப்படிதானே? என்ன பேசுறீங்க? நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் அம்மாவை நல்லா பாத்துக்கிறேன். எனக்கு எப்பொழுதுமே அந்த கஷ்டம் இருந்ததே இல்லை. உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லி ஒரே காரணத்துக்காகத்தான் நான் வெளியே போறேன். சும்மா வேற ஏதாவது தப்பு தப்பா பேசாதீங்க. எனக்கு உங்களை பிடிக்கல. ஏய், உன் பேச்சை கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சீக்கிரம் வெளியே போ. எனக்கு உன்னை பார்த்தாலே கடுப்பா வருது. போன்னு சொல்றேன்ல. போன்னு சொல்லும் போதே போய் தொலைஞ்சிடு என்று அன்பு சொல்லிக்கொண்டே இருக்கும்போது வெளியில் வந்த பிரியா கார்த்தி வீட்டு கதவை தட்டினாள். கார்த்தியும் கதவை திறக்க உள்ளே வந்தவள், மாமா, நான் உனக்கு பிரச்சனையா இருக்க விரும்பல. என்னை எங்கேயாவது கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு போயிடு. நான் வரமாட்டேன் எங்கேயும். இதே மாதிரி நடந்தா நான் தாங்கிக்கிடவே மாட்டேன் மாமா. நீ எப்ப வீட்டில் சொல்றியோ அப்ப நம்ம வீட்டுக்கு நான் போறேன் மாமா. பிளீஸ் மாமா என்று அவன் காலில் விழ போனாள். இந்த வீட்டிற்குள் நின்று கொண்டு அன்பு பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. அவள் போகும் இடமெல்லாம் அவளுக்கு தடங்களாக இருக்கிறது என்று. நான் உங்கள் சுராமிகா. இவர்களின் சண்டை எப்பொழுது முடியும் என்று பார்ப்போம். மாமா வீட்டிற்கு சென்று விடுவாளா அன்பை விட்டுவிட்டு, இல்லை அன்பிடமே சேர்ந்து கொள்வாளா என்பதை நாளைக்கு பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் எங்களுக்கு அடுத்த கதை எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் தட்டிடுங்க. நன்றி. நாளை மாலை 6 மணிக்கு இந்த கதை தொடரும்.